கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய பாரம்பரிய குடும்பத்தவர்களாகிய அஹ்லுல் பைத்தினர்களுக்கு நடந்தேறிய ஒரு அநீதமான ஒரு யுத்தம் என்றுதான் நாங்கள் சொல்லுகின்றோம். பிரச்சினை வரக்கூடிய எல்லா பகுதியிலேயும் இன்னும் தூண்டிவிடக்கூடிய ஒரு கூட்டம் இன்றைக்கும் இருந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். அவர்களுக்கு தான் சொல்வது முனாஃபிகீன்கள். இன்றைக்கு ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்களை வேறு விதமாக பேசக்கூடிய சமூகமும் இருக்கிறார். கூடாரம் உடைக்கப்பட்ட பொழுது கீறிட்டு கத்திக்கொண்டு ஓடவில்லை அந்த பெண்களும் கூட. அந்த அஹ்லுல் பைத்தினர்கள் பிள்ளைகளை கையிலேந்திய வண்ணம் அவர்கள் அடக்கமாக ஒடுக்கமாக எந்த பிள்ளைகளை தன் முதுகிலே ஏற்றி பயணம் செய்தார்களோ கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் ஹுசைனும் மின்னி, ஹுசைன் என்னில் என்றும் உள்ளவர் என்று நாயகம் எந்த பிள்ளையை பார்த்து சொன்னார்களோ அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் அன்பியாஇ வல் முர்சலீன் வ அலா ஆலிஹி த்வய்யிபீன் வ அஸ்ஹாபிஹில் ஃபாயிஸீன் அம்மா பஅத். ஃபகத் கால அல்லாஹு தஆலா ஃபீ கலாமிஹில் கதீம் அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் வதக்கிர்ஹும் பிஅய்யாமில்லாஹ். ஸதகல்லாஹுல் மௌலானல் அலியுல் அலீம். வ கால நபியுனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லா யுமினு அஹதுக்கும் ஹத்தா அகூன அஹப்ப இலைஹி மின் வாலிதிஹி வ வலதிஹி வன்னாசி அஜ்மஈன். ஸதக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹு ரப்புல் ஆலமீனுடைய கண்ணியமான மாதமாகிய சங்கைப்படுத்தப்பட்ட மாதங்களில் ஒன்றாகிய முஹர்ரம் மாதத்திலே இந்த நிகழ்வை கண்ணுற்று கொண்டிருக்கக்கூடிய அன்பு நேயர் பெருமக்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹு ஜல்லஷானு வ தஆலா கண்ணியமான மாதங்கள் 4 என்று சொல்லுகின்ற பொழுது அந்த 4 முதன்மையானது முஹர்ரமுடைய மாதம் என்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களும் மார்க்க அறிஞர்களும் நமக்கு சொல்லித் தருகின்றார்கள். அந்த அடிப்படையிலே இந்த முஹர்ரமுடைய மாதத்திலே பல அற்புத நிகழ்வுகள், சந்தோஷமான நிகழ்வுகள் நடந்திருக்கின்றன. வரலாற்று நெடுகிலும் நாங்கள் பார்க்கின்றோம். ஆதிபிதா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் தொடக்கம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், மூசா அலைஹிஸ்ஸலாம் போன்ற பெரியோர்கள், நபிமார்கள், இவர்களுக்கு விமோச்சனங்கள் பல இந்த உலகத்தில் துன்பம் கொடுத்தவர்களால் கிடைத்த ஒரு மாதமாகவும் ஆஷுராவுடைய நாளாகவும் நாங்கள் வரலாற்று நடிகிலும் பார்த்து வருகின்ற இந்த சமயத்திலே ஜனரஞ்சகமான முறையிலே ஒரு அநீதமும் ரணங்கள் இன்னும் மாறாமலும் இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய கசப்பான நிகழ்வு ஒன்றுதான் கர்பலாவுடைய நிகழ்வு. அருமையான அல்லாஹுவின் நல்லடியார்களே, ஈமானிய சகோதரர்களே, கர்பலாவுடைய நிகழ்வு என்று சொல்லுகின்ற பொழுது இஸ்லாமியர்களினாலேயே கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய பாரம்பரிய குடும்பத்தவர்களாகிய அஹ்லுல் பைத்தினர்களுக்கு நடந்தேறிய ஒரு அநீதமான ஒரு யுத்தம் என்றுதான் நாங்கள் சொல்லுகின்றோம். இது எவ்வாறு நடந்தது, எதற்காக நடந்தது, யாரால் இது அரங்கேற்றப்பட்டது, இது எவ்வாறு முடிந்தது, இதனுடைய விளைவுகள் என்ன என்பது குறித்தெல்லாம் நாங்கள் அறிந்திருப்பது நமக்கு கடமை. இது குறித்து அஹ்லுஸ் சுன்னா வல் ஜமாஅவினுடைய கோட்பாடு என்ன, அதே போன்று இது குறித்து தவறுதலான சித்தாந்தங்கள் என்ன என்பதையெல்லாம் நாங்கள் பார்க்க வேண்டும். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் ஒரு நாள் ஒரு புதிய மலக்கு வருவதை உணர்கின்றார்கள். வழமையாக ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்கள் வருவார்கள். இன்றைய தினம் புதிய முகத்தோடு ஒரு மலக்கு சமூகம் அளிப்பதை உணர்கின்றார்கள். அவர்கள் வர அனுமதி கேட்ட பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா அன்னவர்களை அழைத்து சொல்லுகின்றார்கள், உம்மு சலமா, இந்த கதவை தாளிட்டு கொள்ளுங்கள், இந்த கதவை மூடுங்கள், யாரும் வராத வண்ணம் பாதுகாத்து கொள்ளுங்கள். ஒரு மலக்கு என்னை சந்திப்பதற்கு இவ்வாறு அனுமதி கேட்கின்றார்கள் என்று சொன்ன பொழுது உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா அன்னவர்கள் சொல்லுகின்றார்கள், நான் அந்த கதவை மூடி அவ்வாறு செய்து கொண்டேன். அப்பொழுது
ஃபஜா அல் ஹுசைன் பின் அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமா, ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்கள் வருகை தருகிறார்கள். ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு குழந்தை பருவமாக இருக்கின்றார்கள். அந்த சமயத்திலே பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய மடியிலே ஏறுகின்றார்கள். நாயகத்தினுடைய தோளிலே ஏறி அவர்கள் செல்லமாக இருக்கின்றார்கள். அப்பொழுது வந்த மலக்கு பெருமானாரை நோக்கி கேட்கின்றார்கள், நாயகமே யா ரசூலல்லாஹ், நீங்கள் அத்துஹிப்புஹு, இவரை நீங்கள் கடுமையாக நேசிக்கின்றீர்கள் போல. அப்பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகின்றார்கள், ஆமாம். அப்படியென்றால் ஒரு விடயத்தை உங்களுக்கு சொல்லுவதற்குத்தானே நான் வந்திருக்கின்றேன் என்று அந்த மலக்கு பெருமானாருக்கு ஒரு கவலையை கொடுக்கின்றார்கள். என்ன விடயம் என்று சொன்னால், இன்ன உம்மத்தக்க தக்குத்துலுஹு, இந்த உங்களுடைய குழந்தையை உங்களுடைய உம்மத்தினர்கள் கொலை செய்வார்கள். நீங்கள் விரும்பினால் அவர்கள் கொலை செய்யப்பட்டு அங்கே மாயக்கூடிய அந்த வீழக்கூடிய அந்த மண்ணை இப்பொழுது உங்களுக்கு நான் காட்ட முடியும் என்று சொன்ன பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆம் காட்டுங்கள் என்று சொன்னுகின்றார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கு அந்த மண்ணை காட்டப்படுகின்றது. அப்பொழுது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அந்த மண்ணை எடுக்கின்றார்கள். அந்த மண்ணை எடுக்கின்றார்கள். அந்த மண்ணை பார்த்து கண்ணீர் வடித்து அழுகின்றார்கள். அந்த மண்ணை பார்த்து கண்ணீர் வடித்து அழுவதை உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கிட்டே நெருங்கி, என்ன நாயகமே யா ரசூலல்லாஹ், இது என்ன அற்புதமான விடயம், நீங்கள் கண்ணீர் வடித்து அழுவதற்கான காரணம் என்ன என்று கேட்ட பொழுது உம்மு சலமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அன்னவர்களுக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விடயத்தை சொல்லுகின்ற பொழுது, நானும் அழுதேன், பெருமானாரும் அழுதார்கள். உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா சொல்லுகின்றார்கள், அருமையான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அந்த மண்ணை பார்க்கின்ற பொழுது இரத்தம் நிறமாக அந்த மண் மாறுகின்ற பொழுது, இரத்த நிறமாக அந்த மண் மாறுகின்ற பொழுது, அப்பொழுதுதான் சையதுனா இமாமுனா ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்கள் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் என்பதனுடைய அடையாளம் காணப்படுகின்றது என்று இந்த தகவலை கேட்ட பொழுது உம்மு சலமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அன்னவர்கள் அந்த மண்ணை எடுத்து கொள்ளுகின்றார்கள். தன்னுடைய சௌபு, தன்னுடைய ஆடையிலே அந்த மண்ணை எடுத்து முடிந்து வைக்கின்றார்கள், கட்டி வைக்கின்றார்கள். அருமையான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இறை அன்பு சகோதர பெருமக்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் இன்னும் ஒரு முறை சையதுனா ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹுமா இருவர்களுக்கும் சேர்த்த அறிவிப்பை பெறுகின்றார்கள். இந்த ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்கள் நஞ்சூட்டப்பட்டு கொல்லப்படுவார்கள். இந்த ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்கள் கழுத்து வெட்டப்பட்டு கொல்லப்படுவார்கள் என்கின்ற செய்தியை தெரிந்த பொழுது அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அன்னவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களிடத்திலே கேட்கிறார்கள், நாயகமே யா ரசூலல்லாஹ், ஒவ்வொரு ரசூல்மார்களுக்கும் ஒவ்வொரு நபிமார்களுக்கும் ஒரு அற்புத துவாவை அவர்களுக்கென்று பிரத்யேகமாக கபூலாக்கப்படக்கூடிய, அதாவது அவர்கள் கேட்டால் உடனடியாக அது என்னவாக இருந்தாலும் கொடுக்கப்படக்கூடிய ஒரு துஆ ஒரு ரசூலுக்கு நபிக்கு கொடுக்கப்பட்டிருக்கும் அல்லவா, அவ்வாறு என்னுடைய தந்தையாகிய ரசூலாகிய உங்களுக்கு அல்லாஹ்வுடைய ஹபீபுக்கு மிகவும் வலிமையான ஒரு துஆவை தந்திருக்கப்பட்டிருக்குமே, அந்த துஆவை என்னுடைய இந்த குழந்தைகள் கொல்லப்படாமல் இருக்க கேட்கலாமே. நஞ்சூட்டப்பட்டு கொல்லக்கூடிய குழந்தை நஞ்சூட்டப்படாமல் அந்த துஆவை கேளுங்களேன். கழுத்து வெட்டி கொல்லப்படக்கூடிய இந்த பேர குழந்தை கழுத்து வெட்டப்பட்டு கொல்லப்படாமல் இருப்பதற்கான துஆவை கேளுங்களேன் நாயகமே. அந்த துஆவை, உங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கின்ற சிரேஷ்ட துஆவை பயன்படுத்துங்களே நாயகமே என்று ஃபாத்திமா அம்மா ரலியல்லாஹு அன்ஹா அன்னவர்கள் கேட்ட பொழுது கண்மணி சொன்னார்கள், என்ன தெரியுமா, மகளே ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அன்னவர்களே, இது இறை நியதி. இதன் மூலமாக இந்த துஆவை நான் என்னுடைய சொந்த பேர குழந்தைகளுக்கு பயன்படுத்தினால் அது கபூலாகி நாங்கள் விரும்பாத காரியம் நடக்க மாட்டாது. இருந்த போதிலும் நாளை மஹ்ஷரிலே என்னுடைய உம்மத்தினர்கள் யா நஃப்ஸி யா நஃப்ஸி என்று தத்தளிக்கக்கூடிய ஒவ்வொரு நஃப்ஸுகளுக்கும் அவர்கள் கதறி அழுகின்ற பொழுது என்னுடைய இந்த துஆவை நான் பயன்படுத்தவிருக்கின்றேன். ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அன்னவர்கள் திகைத்து போனார்கள். இந்த உம்மத்தின் மீது கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் கொண்டிருக்கின்ற அன்பை பார்த்து
ஃபாத்திமா அம்மா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் திகைத்தார்கள். அருமையான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இப்படி இந்த உம்மத்தினர்கள் மீது அளவு கடந்த அன்பு வைத்திருக்கும் நாயகத்தின் மீது அன்பு வைப்பதற்கு இன்றைய உலகத்திலே இந்த உம்மத்தில் தான் பெருமானார் மீது அன்பு வைப்பதற்கு அளவு சொல்லி தருகின்றார்கள். அல்லாஹு ஜல்ல ஷானஹு வ தஆலா அவருடைய ரஹ்மத்தை நமக்கு செய்வதில் எப்பொழுது அளவு காட்டியிருக்கிறான். ரஹ்மத்துல் ஆலமீன் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் நமக்கு காட்டிய இந்த அன்புக்கு நாங்கள் செய்கின்ற அன்பு நிகராகுமா? நாங்கள் செய்கின்ற அன்பின் வெளிப்பாடு எப்படி போதும் என்று நாங்கள் சொல்லுவது? எந்த தைரியத்தோடு சொல்லுவது? நாங்கள் வைக்கின்ற அன்பு போதாது என்கின்ற ஈமான் தான் பரிபூரணமான ஈமான் என்பதை புகாரி பாடம் கற்பிக்கிறது. அருமையான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, கண்மணி நாயகத்திற்கு பின்பாக, மறைந்ததற்கு பின்பாக உம்மத்தை வழிநடாத்த இறை ஆட்சியாகிய ஹிலாஃபத்துடைய அந்த பொறுப்பை ஒட்டுமொத்த பெரியோர்களாகிய சஹாபாக்களும் சய்யிதுனா அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்களுக்கு தருகிறார்கள். அபூபக்கர் சித்திக் நாயகம் ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்கள் மறைந்ததன் பின்பாக இறை ஆட்சியாகிய அதே ஹிலாஃபத்தை உமர் ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்களுக்கு தருகிறார்கள். ஒட்டுமொத்த சஹாபாக்களும் ஒற்றுமையான முறையிலே பயணிக்கின்றார்கள். ஆத்மீக ரீதியான ஆட்சியையும் உலகளாவிய ரீதியான ஆட்சியையும் ஒருங்கே சேர்த்து கொண்டு போகப்படுகின்றது. இதன் பிற்பாடு உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்களுக்கு அதே இறை ஆட்சி அந்த ஹிலாஃபத்து வழங்கப்படுகின்றது. இந்த ஹிலாஃபத்தை உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்கள் செவ்வனே செய்து கொண்டிருக்கின்ற பொழுதுதான் அந்த நாயகமும் கொல்லப்படுகின்றார்கள். அவர்களை கொல்லப்படுகின்ற பொழுதுதான் இப்பொழுது கர்பலாவுக்கு இங்கேதான் வித்திடப்படுகிறது. அருமையானவர்களே, கர்பலாவுடைய யுத்தத்திற்கான வித்து இங்கேதான் இடப்படுகின்றது என்று கூட வரலாறு ஆசிரியர்கள் சொல்லுவதற்கு தயங்கவில்லை. அருமையானவர்களே, உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்களை கொலை செய்தவர்களை கண்டுபிடித்து அவர்களுக்கான தீர்ப்பை வழங்கியதன் பின்புதான் அடுத்த கலீஃபா யார் என்பதை நியமிப்போம் என்று ஒரு சாரார், இன்னும் ஒரு சாரார் இல்லை, அடுத்த கலீஃபா யார் என்பதை தீர்மானித்ததன் பின்பு உஸ்மான் நாயகத்தை கொன்றவனை நாங்கள் அடையாளம் கண்டு அவனுக்கான தீர்வை நாங்கள் கொடுப்போம் என்று இன்னும் ஒரு சாரார், ஹிலாஃபத்துடைய பொறுப்பை எடுத்து பிளவுபட்டிருக்கும் மனிதர்களுக்கு மத்தியிலே, உம்மத்தே முஹம்மதியாவுக்கு மத்தியிலே ஒற்றுமையை, ஆத்மீக ஆட்சியை சீரண செய்வோம் என்கின்ற அந்த நோக்கத்தை சய்யிதுனா அலி ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்களும் அவர்கள் சார்ந்த தோழர்களும் எடுக்கிறார்கள். இல்லை இல்லை, உஸ்மான் நாயகத்தை கொன்றவரை அடையாளம் கண்டு அவருக்கான தீர்ப்பை உடனடியாக வழங்க வேண்டும். இதற்கு பின்புதான் ஹலீஃபா முன்னுக்கு வர வேண்டும் என்கின்ற தீர்மானத்திற்கு முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்களும் அவர்கள் சார்ந்தவர்களும் முடிவுக்கு வருகிறார்கள். இப்பொழுதுதான் இரண்டாக பிரிகின்றது கூட்டம். இதற்கு பிற்பாடு முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்களுடைய அந்த முடிவு அப்படி இருக்க, அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய முடிவு அப்படி இருக்க, மூத்த சில சஹாபாக்கள் சேர்ந்து அலி நாயகம் ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்களை ஹலீஃபாவாக இறை ஆட்சி புரிவதற்காக ஆத்மீக லௌகீக தரீக்கத்தினுடைய இரண்டு பாதைக்கான ஒரு ஹலீஃபாவாக அலி ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்களை தேர்ந்தெடுத்து அவர்களோடு பைஅத்து செய்து கொள்கிறார்கள். பெருமானாரோடு எந்த பைஅத்தோ, அபூபக்கர் நாயகத்தோடு எந்த பைஅத்தோ, உமர் நாயகம் ரலியல்லாஹு அன்ஹுமா இருவர்களோடும் எந்த பைஅத்தோ, உஸ்மான் நாயகம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களோட எந்த பைஅத்தோ அதே பைஅத்து சய்யிதுனா அலி கர்ரமல்லாஹு வஜ்ஹஹு ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்களோடு செய்யப்படுகின்றது. இந்த பைஅத்தின் பிற்பாடு அங்கே முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்களுடைய ஒரு கூட்டம் அவர்களோடு சேர்ந்து அவர்களுக்கு பைஅத்து செய்துவிட்டது. இப்பொழுது கருத்து முரண்பாடுகளுக்கு மத்தியிலே ஆட்சி நடந்து கொண்டிருக்கின்ற வேளையிலே, அருமையான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சய்யிதுனா அலி ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்களிடத்திலேயும் முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்களிடத்திலேயும் கிட்டி விடுகின்ற வேலையை ஒரு சாரா செய்கின்றார்கள். இந்த கூட்டம் இன்றைக்கும் இருந்து கொண்டுதான் இருக்கின்றது. எல்லா பகுதியிலேயும் பிரச்சினை வரக்கூடிய எல்லா பகுதியிலேயும் இன்னும் தூண்டிவிடக்கூடிய ஒரு கூட்டம் இன்றைக்கும் இருந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். அவர்களுக்கு தான் சொல்வது முனாஃபிகீன்கள். லா இலாஹ ஹவுலாயி வலா இலாஹ ஹவுலாயி, இங்கலையும் இல்லை அங்கலையும் இல்லை, அங்கலையும் தான் இங்கலையும் தான், ரெண்டு சாரா. அருமையான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்திலே போய் அலிநாயகத்தை பற்றி குற்றங்குறைகளை சொல்லுவார்கள். அலி ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்களிடத்திலே வந்து முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பற்றி குத்து நீட்டி கொடுப்பார்கள். இவர்கள் இருவர்களும் சுய தேவைக்கான பிரச்சனை அல்ல, இது ஆத்மீக ரீதியான
கருத்து முரண்பாடுகள் என்பதை இருவர்களும் சீராக வழிநடத்தி கொண்டிருக்கிற சமயத்திலே அலி ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்களை கொல்லப்படுகின்றது. கூஃபாவிலே வைத்து கத்தியால் குத்தி அவர்களுடைய கழுத்தை வெட்டப்பட்டு அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்களை கயவர்கள், கொடியவர்கள், முனாஃபிக்குகள் நயவஞ்சகத்தை கக்குகின்றார்கள். அப்பொழுதுதான் யார் முனாஃபிக்கு, யார் நயவஞ்சகத்தனமாக இவ்வளவு காலமும் எங்களுக்குள்ளேயே வாழ்ந்தவர்கள் என்கின்ற அந்த குழுவினர்கள் அடையாளம் காணப்படுகின்றார்கள். அருமையானவர்களே, இதன் பிற்பாடு அலி ரலியல்லாஹு அன்ஹு அன்னவருடைய ஹிலாஃபத்து முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்களுக்கு போகின்றது. இதற்கு முன்பாக இன்னும் ஒரு சாரார் ஹசன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, யாரு? அலி ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்களுடைய அருமை மகனார். அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஆட்சியை கொடுக்கவில்லை. இதை நாங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். மூத்த சஹாபாக்கள் சிலர் சேர்ந்து அலி ரலியல்லாஹு அன்ஹு அன்னவருடைய மகனாகிய ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்களுக்கு நீங்கள் தான் இந்த ஆன்மீக ஆட்சியை செவ்வனை வழி நடத்த தகுதி வாய்ந்தவர்கள் என்று கொடுக்கிறார்கள். இப்பொழுதும் இரண்டு சாரார், அந்த பக்கம் கொஞ்சம் பேர், இந்த பக்கம் கொஞ்சம் பேர், பிரச்சனைகள் அதிகமாக போகக்கூடாது என்பதற்காக, ஃபித்னா இந்த உம்மத்திலே நிகழக்கூடாது, அதுவும் எங்களால் ஃபித்னா வந்துவிடக்கூடாது என்பதற்காக சையதுனா இமாமுனா ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்கள் மூத்த சஹாபியாகிய முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்களுக்கு அந்த ஆட்சியை கொடுத்து அவர்களுடைய தலைமையிலே வாழ்ந்து வருகின்ற சமயத்தில் ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்களும் நயவஞ்சகர்களினால் நஞ்சுட்டப்பட்டு கொல்லப்படுகின்றார்கள். அன்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மலக் அல்லாஹ்வுடைய அறிவிப்பின் மூலமாக அறிந்து கொண்டு சொன்ன அதே செய்தி இங்கே நஞ்சுட்டப்பட்டு கொல்லப்படுகின்றார்கள். அதன் பிற்பாடு ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்கள் அவர்களுடைய குடும்பத்தார்களோடு மதீனாவிலே முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்களுடைய அந்த ஆட்சியின் கீழே அழகான முறையிலே ஒற்றுமையான முறையிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற சமயத்திலே அருமையான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, முஆவியா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்கள் திடீரென்று ஒரு முடிவை எடுக்கிறார்கள். மதீனாவுக்குள்ளே நுழைகின்றார்கள். மதீனாவுக்குள்ளே வந்து மூத்த சஹாபாக்களிடத்திலே எல்லோரையும் ஒன்று திரட்டி சொல்லுகின்றார்கள், என்னுடைய ஆட்சி என் கண்களுக்கு பின்னால் என் மகன் யசீதுக்கு போவதற்கு நான் விரும்புகிறேன். ஆட்சியாளராக யசீது வர வேண்டும் என்று நான் கருதுகிறேன். யசீதுக்கு அனைவர்களும் பைஅத் செய்ய வேண்டும் என்கின்ற செய்தியை சொல்லுகின்றார்கள். அப்பொழுது அப்துல்லாஹ் இப்னு ஜுபைர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு போன்ற பெரும் பெரும் சஹாபாக்கள் எல்லாம் மறுத்து விடுகின்றார்கள். பலவந்தத்திற்கு மத்தியிலே பல பேர் அங்கே பைஅத் செய்வோம் என்று சொல்லுகின்றார்கள். இப்பொழுது முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்களும் சில காலங்களுக்கு பின்னால், அதாவது ஹிஜ்ரி 60ஆம் ஆண்டு மறைந்து விடுகிறார்கள். முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்களுடைய ஆட்சி இப்பொழுது தன்னுடைய மகனாகிய யசீதுக்கு போகின்றது. முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அன்னவருடைய மகனாகிய யசீத் ஆட்சிக்கு வருகிறார். இவர் ஆட்சியை எடுத்ததில் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்களுக்கு எந்த ஒரு பொறாமையும் கிடையாது, எந்த ஒரு போட்டியும் கிடையாது. இது அஹ்லு சுன்னா வல் ஜமாஅத்தினுடைய கொள்கை கோட்பாடாக இருக்கிறது. இதுதான் இஸ்லாமிய சித்தாந்தமாக ஹக்கான விடயமாக இருக்கிறது. அருமையான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்கள் பைஅத் செய்யவில்லை, யசீதோடு பைஅத் செய்யவில்லை. யசீதுடைய தலைமைக்கு, யசீதுடைய ஆட்சிக்கு ஒத்துழைப்பு கொடுக்கவில்லை. காரணம் இருக்கிறது, அதை அறிய வேண்டும். நாங்கள் அப்துல்லாஹ் இப்னு ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு மூத்த சஹாபி ஒத்துழைப்பு வழங்கவில்லை, யசீதுடைய ஆட்சியை விரும்பவில்லை. இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு யசீதுடைய ஆட்சியை விரும்பவில்லை. அப்துர் ரஹ்மான் இப்னு அபீ பக்கர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு யசீதுடைய ஆட்சியை விரும்பவில்லை. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு யசீதுடைய ஆட்சியை விரும்பவில்லை. பெரும் பெரும் சஹாபாக்களும் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்கள் மறுத்து நிற்கிறார்கள். காரணம் இல்லாமல் விடுமா? யசீதுடைய ஆட்சி எவ்வாறு இருந்தது தெரியுமா? கண்மணி நாயகம் தொடக்கம் முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்கள் உட்பட அனைத்து சஹாபாக்களும் ஆத்மீக செங்கோலை செவ்வனை நடத்தி கொண்டு வருகின்ற வழியிலே, ஆத்மீக இந்த வழியை, இந்த பாதையை சரிவர சீரான முறையிலே கொண்டு வந்துகின்ற இந்த விடயத்தை, இது ஒரு ஆத்மீக ஹிலாஃபத், இது ஒரு ஆத்மீக ஆட்சி. எனவே இந்த ஆட்சியை சீர்குலைக்குமாறு யசீதுடைய நடவடிக்கைகள் இருக்கிறது. ஷரியத்துக்கு முற்றிலும் முரணானது. அதாவது ஹம்ரு, மது அருந்துவதை ஹராமான ஒரு செயலை ஹலாலாக்குகிறார் யசீத்.
சகோதரிகளான 2 பெண்களை ஒரே ஆண் திருமணம் முடிப்பதை ஹலாலாக்குகின்றார். விபச்சாரம் மேலோங்குகின்றது. சூதாட்டங்கள், மது அருந்துதல்கள் நடந்தேறுகின்றது. அநியாயமாக சுயலாபத்திற்கான கொலைகள் அரங்கேற்றப்படுகின்றது. இவ்வாறான பல நிகழ்வுகள் நடக்கின்றது. மக்களுக்கான அநீதம் அரங்கேறுகின்றது. மக்களுக்கான நீதம் அங்கே வீழ்த்தப்பட்டிருக்கின்றது. சர்வாதிகாரத்தை கையில் எடுத்த யசீதினுடைய இந்த அதிகார ஆட்சி நிகழக்கூடாது என்பதற்காக வேண்டித்தான் இத்துணை பெரும் சஹாபாக்களும் எதிர்த்து நிற்கிறார்கள். அருமையான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த வரலாற்றை இமாமுனா தபரி ரஹிமஹுல்லா, இப்னு கசீர் ரஹிமஹுல்லா, ஜலாலுத்தீன் இப்னு சுயூத்தி ரஹமத்துல்லாஹி அலைஹி, இமாம் தஹபி ரஹிமஹுல்லா போன்ற பெரும் வரலாற்று ஆசிரியர்கள் எழுதுகின்றார்கள். அஹ்லு சுன்னா வல் ஜமாஅத்தை சார்ந்தவர்கள் சத்தியத்தை சத்தியமாக சொல்லித் தருகின்றார்கள். நடந்தேறிய அநியாயத்தை விட்டுவிடாமல் சொல்லுகின்றார்கள். விட வேண்டிய விடயத்தை விட்டு சொல்லுகின்றார்கள். அருமையான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இவ்வாறான கட்டத்திலே யசீத் தன்னோடு பைஅத்து செய்யுமாறு பலாத்காரம் பண்ணுகின்றார், வற்புறுத்துகின்றார், பயமுறுத்துகின்றார், அச்சுறுத்தல்களை மேற்கொள்ளுகின்றார். பல கோணத்திலே அரங்கேறுகின்றது. ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்களையும் அழைக்கப்படுகிறது, மூத்த சஹாபாக்களையும் அழைக்கப்படுகிறது. ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்கள் தொந்தரவு தாங்க முடியாமல் மக்காவிற்கு பயணிக்கின்றார்கள். மக்காவிலே வாழுவதற்காக வேண்டி மூத்த சஹாபாக்களை அழைத்து யசீது பேசுகிறார், அவரோடு பைஅத்து செய்யுமாறு. எவ்வாறு பைஅத்து செய்வது? இது ஆத்மீக அதிகாரம். இந்த ஆத்மீக அதிகாரத்தில் லௌகிகத்தை மாத்திரம் பார்த்திருந்தால் அவர்கள் பைஅத்து செய்திருக்கவும் மாட்டார்கள். ஏனென்று சொன்னால் மக்களுக்கான அநீதம் அரங்கேற்றப்படுகின்றது. அனைத்து விடயங்களுமே அநியாயமானதாக இருக்கின்றது. அருமையான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஈமானிய சகோதர பெருமக்களே, யசீத் என்ன செய்கின்றார் என்று சொன்னால், அவருடைய அநியாயங்கள் அரங்கேற்றப்பட்டிருக்கக்கூடிய இந்த நிலையிலே இமாம் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்களை எதிர்க்க ஆரம்பிக்கிறார். மூத்த சஹாபாக்களை எதிர்க்க ஆரம்பிக்கிறார். அவருடைய கவர்னர்களை எல்லாம் தூண்டி விடுகின்றார். இப்பொழுது ஒரு சதித்திட்டம் நிகழப்போகின்றது. பாருங்கள், கூஃபாவிலே இருந்து நிறைய கடிதங்கள் அனுப்பப்படுகிறது. இமாமுனா ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்களே, நீங்கள் வாருங்கள் எங்கள் ஊருக்கு, எங்கள் நாட்டுக்கு வந்து நீங்கள் ஆட்சியை எடுங்கள். இங்கே சர்வாதிகாரம் அரங்கேற்றப்பட்டு மக்களுக்கான அநியாயங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. மக்கள் ஆட்சி, அதாவது சீரான ஒரு ஆட்சி நிகழ வேண்டும். ஒட்டுமொத்த ஷரீஅத்தும் சீர்குலைந்து ஆன்மீக லௌகீகமும் சீர்குலைந்து நடக்கின்றது. இமாம் ஹுசைன் நாயகமே, நீங்கள் தான் ஆட்சிக்கு தகுதியானவர்கள், நீங்கள் வாருங்கள், உங்களுக்கு நாங்கள் ஒத்தாசை உதவியாக இருப்போம் என்று சொல்லுகின்ற அந்த கடிதங்கள் கிட்டத்தட்ட 100ஆக, 500ஆக, 1000ஆக, 12000ஆக, 18000ஆக இவ்வாறு மாறிக்கொண்டே எண்ணிக்கை போகின்ற சமயத்திலே இமாம் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்கள் சத்தியத்தினுடைய பொங்கிலே வளர்க்கப்பட்டவர்கள், சத்தியத்திலே வளர்க்கப்பட்டவர்கள், ஆன்மீக பாலூட்டப்பட்டு வளர்த்தவர்கள், ஆன்மீகத்தினுடைய வாயிலாகிய அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்களுடைய பாசறையிலே வளர்க்கப்பட்ட ஆத்மீக குழந்தையாக இருக்கக்கூடிய ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்களுக்கு இந்த விடயம், அசத்தியமாக நடத்தப்படக்கூடிய விடயம், ஒரு நாளும் பொறுக்க மாட்டார்கள். அவர்கள் பொறுத்து கொள்ளவில்லை. மக்களுடைய கோரிக்கையை பார்த்தவுடன் அங்கே ஆத்மீக ஓடரும் அவர்களுக்கு கிடைக்கின்றது. இவ்வாறான மக்களுக்கு ஒத்தாசை புரியுமாறு, தாங்கள் ஆட்சி புரிய வேண்டும் என்கின்ற ஆவலும் இல்லை, ஆசையும் கிடையாது. ஆட்சியை கையெடுக்க வேண்டும் என்கின்ற எந்த ஒரு நோக்கமும் கிடையாது. யுத்தம் செய்ய வேண்டும் என்கின்ற நோக்கமும் கிடையாது. பேச்சுவார்த்தையின் மூலமாக அனைத்தையும் முடிக்கலாம் என்கின்ற நோக்கத்தோடு புறப்பட தயாராகிறார்கள். தங்களுடைய நண்பர்கள் சஹாபாக்கள் முரீதுன்களை அழைக்கின்றார்கள். தங்களுடைய உறவினர்களை அழைக்கிறார்கள். தங்களுடைய பிள்ளைகள், தங்களுடைய பேர பிள்ளைகள் அனைவர்களையும் அழைத்து வாருங்கள் போகலாம் என்று கடித மூட்டையையும் கையோடு எடுத்து செல்கின்றார்கள். மக்கள் அனுப்பியிருக்கிறார்கள், கூஃபாவாசிகள் அனுப்பியிருக்கிறார்கள். இந்த செய்தியை கேள்விப்பட்ட இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, அப்துல்லா இப்னு ஜுபைர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு போன்றவர்கள் எல்லாம் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்களை கட்டிப்பிடித்து கொள்ளுகின்றார்கள். போக வேண்டாம் சகோதரரே, போக வேண்டாம். உங்கள் தந்தையை கொன்றவர்கள் அல் கூஃபி லா யூஃபி,
கூஃபா வாசி ஒரு நாளும் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றியதில்லை. உங்களுடைய தந்தையில் படித்தவர்கள் நாங்கள், உங்களுடைய தந்தைக்கு கொலை அரங்கேற்றியவர்கள் அந்த கூஃபா வாசிகள். அப்படியானவர்கள் அழைத்து போக வேண்டாம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அறிவை அந்த சஹாபாக்களுக்கு ஏற்கனவே இந்த விடயத்தை முன்னறிவிப்பு செய்திருந்தார்கள் அல்லவா? எனவே இந்த மூத்த சஹாபாக்கள் சொல்லுகின்றார்கள், தடுக்கின்றார்கள், போக வேண்டாம், இந்த விவேகம் வேண்டாம் என்று சொல்லுகின்றார்கள். ஆனால் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு என்றைக்குமே இந்த மூத்த சஹாபாக்களை மதிக்கக்கூடியவர்கள். தன்னுடைய தோழமைகள், உமர் ரலியல்லாஹு அன்ஹு அன்னவருடைய மகன், அபூபக்கர் சித்திக் நாயகத்துடைய மகன், ஜுபைர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுடைய மகன், இவ்வாறான தன்னுடைய தோழமைகள் தான் அவர்கள் எல்லாம். இவர்கள் சொல்லுகின்ற பொழுது ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு வளமையாக கேட்பார்கள். இந்த தடவை மாத்திரம் சத்தியத்திற்கு முரணான விடயங்களை அங்கே அரங்கேற்றப்படுகின்ற பொழுது தாங்க முடியாமல் தான் சத்தியத்தை நிலைநாட்டுவதற்கான பயணம்தான் இது என்று அவர்களுடைய பயணத்தை தொடருகின்றார்கள். ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்கள் செல்லுகின்றார்கள் கூஃபாவுக்கு செல்லுவதற்கு முன்பாக முஸ்லிம் இப்னு அகீல் ரலியல்லாஹு அன்ஹு தன்னுடைய சகோதரர் அவர்களை அழைத்து சொல்லுகின்றார்கள், நீ போய் கூஃபாவினுடைய நிலைமையை பாரு சகோதரா, அங்கே என்ன நடக்கின்றது என்பதை பார்த்துவிட்டு எனக்கு தகவல் அனுப்புங்கள். இப்பொழுது முஸ்லிம் இப்னு அகீல் ரலியல்லாஹு அன்ஹு போகின்றார்கள். கூஃபாவிலே அழகான வரவேற்பு நடக்கிறது, மக்களுடைய ஒத்தாசைகளை பார்க்கிறார்கள். ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு கடிதமும் அனுப்பிவிட்டார்கள். நல்ல முறையில் இருக்கிறது சூழல், அழகான சூழல், மக்கள் உங்களுக்கும் எங்களுக்கும் அழகான முறையிலே ஒத்தாசை வழங்குவார், வாருங்கள் என்று. இதன் பிற்பாடு யசீதினுடைய கவர்னராக இருக்கின்றான் உபைதுல்லாஹ் இப்னு ஜியாத். உபைதுல்லாஹ் இப்னு ஜியாதிற்கு இந்த தகவல் கிடைத்து முஸ்லிம் இப்னு அகீலை எங்கே யாருடைய எந்த தோழருடைய வீட்டிலே இருக்கிறாரோ அந்த தோழருடைய வீட்டுக்கு சென்று அந்த தோழரையும் கொலை செய்து முஸ்லிம் இப்னு அகீல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களையும் கொலை செய்யுமாறு கட்டளை பிறப்பிக்கப்பட்டு அவர்களுடைய கழுத்தை முதலாவது துண்டிக்கப்படுகிறது. இங்கே கடிதம் வந்து சேருகிறது, நெல்லம் நிலைமை வாங்கண்டு சொல்லி. அருமையான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்களிடத்திலே இந்த தகவல் கிடைத்த பொழுது ஹுசைன் நாயகம் கூஃபா வாசிகளை நம்பி அவர்களுக்கு நலவை கருதி பயணத்தை மேற்கொள்ளுகின்றார்கள். இன்னும் ஒரு தகவல் கிடைக்கிறது, உங்களுடைய சகோதரர் முஸ்லிம் இப்னு அகீல் ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்களும் அவர்களுடைய தோழர் ஹானி ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்களும் கொல்லப்பட்டார்கள். உபைதுல்லாஹ் இப்னு ஜியாதுடைய கூட்டத்தின் மூலமாக கொல்லப்பட்டார்கள், கழுத்தும் வெட்டப்பட்டது என்கின்ற தகவல் கிடைத்த பொழுது ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்கள் சொன்னார்கள் ஒரே ஒரு வார்த்தை, இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் என்று சொல்லிவிட்டு ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்கள் பார்க்கலாம் பாருங்கள் என்று பயணத்தை தொடங்குகின்ற வழியிலே உபைதுல்லாஹ் இப்னு ஜியாதினுடைய கூட்டம், அருமையான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, உபைதுல்லாஹ் இப்னு ஜியாதினுடைய கூட்டம் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்களை வழிமறிப்பதற்கான ஏற்பாடுகளை செய்கின்றார்கள். இது யசீதுக்கும் இந்த தகவல் கிடைத்து யசீது செய்கின்ற வேலை என்ன என்றால், ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்களும் 100 பேர்கள் கொண்ட குழுவினர்களோடு இந்த ஆட்சியை கைப்பற்றுவதற்காக வருகின்றார் என்கின்ற தகவல் தான் கிடைக்கிறது. யசீது அங்கே செய்கின்ற வேலை என்னவென்றால், கூஃபாவுக்கு வரவிடாமல் இடையிலே அவர்களை தடுத்து நிறுத்த வேண்டும், அவர்களை தடுத்து நிறுத்தி சூழ்ந்து கொள்ள வேண்டும், தடுக்க வேண்டும், அச்சுறுத்தல் கொடுக்க வேண்டும் என்று யசீத் உபைதுல்லாஹ் இப்னு ஜியாதுக்கு கட்டளை பிறப்பித்து உபைதுல்லாஹ் இப்னு ஜியாத் அவனுடைய குழுவினர்களாகிய ஒருவனுக்கு கட்டளை பிறப்பிக்க ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்களுடைய இந்த படை, அவர்களுடைய படை என்றால் யார் தெரியுமா அருமையானவர்களே? ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்கள், ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்களுடைய பிள்ளைகள், ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்களுடைய ஏனைய சகோதரர்கள், ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்களுடைய முரீதீன்கள், முஹிப்பீன்கள், ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்களுடைய பெண் பிள்ளைகள், அவர்களுடைய மனைவி, அவர்களுடைய பெண் பிள்ளைகள், இவ்வாறு கை குழந்தைகள் கூட அந்த படை என்று நாங்கள் சொல்ல முடியாது, ஒரு குழு இவர்கள் செல்லுகின்றார்கள். இது யுத்தத்திற்கான கூட்டமா? இது யுத்த படையா? இந்த வரலாறை படிக்கின்ற பொழுதே நமக்கு புலப்படும். இன்றைக்கு ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்களை
வேறு விதமாக பேசக்கூடிய சமூகமும் இருக்கிறார்கள். ஆட்சிக்கு ஆசைப்பட்டு போன ஹுசைன் என்று பேசக்கூடிய காலம் இன்றைய காலம் இதே உம்மத்திலே இருக்கக்கூடிய நிலைமை பரிதாபத்துக்குரிய கவலைக்குரிய இடமாக இருக்கிறது. அருமையான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஈமானிய சகோதரர்களே, ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்களும் தன்னுடைய தன்னுடைய முரீதீன்கள் முஹிப்பீன்கள் குழுவினர்களும் வழிமறிக்கப்படுகிறார்கள். கூஃபாவுக்கு போகவில்லை. இன்னும் கூஃபாவுக்கு போவதற்கு முன்பாக இன்னும் ஒரு இடத்திலே வழிமறிக்கப்படுகிறார்கள். அருமையான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்களுடைய வீரம் அங்கே வெளிப்படுகிறது. எவ்வாறு தெரியுமா? 72 பேர்கள் அல்லது 100 பேர்கள் கொண்ட இந்த குழுவினர்களை தடுத்து நிறுத்துவதற்காக வேண்டி ஆயிரக்கணக்கான வீரர்கள், குதிரை வீரர்கள், புரவி வீரர்களை அனுப்புகின்றார்கள். யசீதுடைய ஆளுநர் கவர்னர் உபைதுல்லா இப்னு ஜியாத், இவருடைய பயம் இதிலேயே அழகான முறையிலே தெளிவாக விளங்குகின்றது. ஹுசைன் நாயகத்தினுடைய வீரம் இவர் அனுப்பிய குழுவிலே வெளிப்படுகிறது. ஒரு 100 பேர் கொண்ட பெண்களும் கைக்குழந்தைகளும் கொண்ட குழுவிலே சண்டையிடுவதற்கு தகுதியானவர்கள் ஒரு 40 அல்லது 50 அல்லது 30 பேர்கள் தான் இருக்குமே. பெரிய ஆண்கள், வீரமிக்கவர்கள். அவர்களை எதிர்ப்பதற்கு நீ 1000 பேர் அனுப்புகின்றாய் என்று சொன்னால் எந்த அளவுக்கு இவர்களுடைய வீரத்தை நீங்கள் உணர்ந்திருப்பீர்கள் என்று நாங்கள் வரலாற்றை படிக்கின்ற பொழுது உணர கிடைக்கிறது. அருமையான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஈமானிய சகோதர பெருமக்களே, ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்கள் அங்கே வழிமறித்து தடுத்து நிறுத்தப்பட்ட பொழுது உபைதுல்லாஹ் இப்னு ஜியாதிடத்திலே சரணடையுமாறுதான் சொல்லப்படுகிறது. சரணடைய சொல்லுகிறார்கள். உபைதுல்லாஹ் இப்னு ஜியாதிடத்திலே சரணடைந்தால் அவர் யசீதிடத்திலே சரணடைய வைப்பார். யசீதிடத்திலே ஹுசைன் நாயகம் சரணடைந்தால் ஆத்மீக லௌகீகம் சீர்குலைந்து போகும். பாட்டனார் சையதுனா முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொடக்கம் அலியுன் கர்ரமல்லாஹு வஜ்ஹஹு ரலியல்லாஹு அன்ஹு, முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு வரைக்கும் ஆத்மீக லௌகிகம் சீரான முறையிலே சீர்பெற்று வழிநடாத்தப்பட்டு வந்தது. சீர்குலைந்து ஹுசைன் நாயகமே ஏற்றுவிட்டார்கள். இதற்கு பின்னால் நாங்களே எதிர்க்க வேண்டும் என்று ஏனையவர்களும் ஒப்புதல் தந்து பைஅத்து செய்து விடுவார்கள் இந்த சர்வாதிகாரிய யசீதுடைய ஆட்சிக்கு. எனவேதான் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்கள் சரணடைவதை மறுத்து விட்டார்கள். உபைதுல்லாஹ் இப்னு ஜியாதுடைய அந்த கூட்டத்தார்களிடத்திலே சொன்னார்கள், நாங்கள் சரணடைவதாக இல்லை, சத்தியத்தின் பக்கம் நீங்கள் திரும்பி வர வேண்டும், பெருமானாருடைய ஷரியத்துடைய சட்ட திட்டங்களை பேண வேண்டும், மக்களுக்கான அநீதம் இழைப்பதை நிறுத்த வேண்டும், சீரான முறையிலே இந்த ஆட்சியை நடத்த வேண்டும். அவ்வாறு என்றால் நாங்களும் உங்களோடு சரணடைகின்றோம், உங்களுக்கு உதவி ஒத்தாசை புரிகின்றோம். இந்த சீர்கட்ட போக்கை நிறுத்த வேண்டும் என்பதே எங்களுடைய நோக்கம், யுத்தம் அல்ல எங்களுடைய நோக்கம் என்று ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்கள் சொல்லுகின்றார்கள். அருமையான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இமாம் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு இதை நிறுத்திவிடுங்கள், சண்டை வேண்டாம் என்று பேசிக்கொண்டிருக்கின்ற பொழுது எதிரி படையில் இருக்கக்கூடியவர்கள் உபைதுல்லாஹ் இப்னு ஜியாதுக்கு கடிதம் அனுப்புகின்றார்கள். ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு ஒப்பந்தமிடுகிறார். எவ்வாறு? சண்டை நோக்கமல்ல, சண்டை பிடிப்பது நோக்கமல்ல, எங்களுடைய சீரான விடயங்களை ஏற்று நடக்குமாறு சொல்லுகின்றார். என்ன செய்வது என்று உபைதுல்லாஹ் இப்னு ஜியாத் இப்பொழுதுதான் அவனுடைய நயவஞ்சகத்தை மேலும் மேலும் உறக்கச் செய்கின்றான். அங்கே முஆவியா நாயகத்துடைய மகனாக இருந்தாலும் யசீது ஒரு நஞ்சு மரமாக வளர்ந்து வருகின்றான். யசீதுடைய நச்சு கருத்துக்களை அங்கேதான் தெளிக்கின்றான். ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்களுக்கு அச்சுறுத்தலை பலப்படுத்துங்கள், அவருக்கு தைரியத்தை குறைத்து விடுங்கள் என்று சொல்லப்படுகின்றது. உபைதுல்லாஹ் இப்னு ஜியாத் இன்னும் ஒரு அடி பாய்ந்து சொல்லுகின்றான், ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்களோடு போர் செய்யவில்லை என்று சொன்னால், இமாம் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்களோடு போர் செய்யவில்லை என்று சொன்னால் அம்ர் இப்னு சஅத் இப்னு அபி வக்காஸ் என்பவன் தான் உபைதுல்லாஹ் இப்னு ஜியாதுடைய படை தளபதியாக ஹுசைன் நாயகத்தை வழிமறித்து நிப்பாட்டியிருக்கிறான். உமர் இப்னு சஅத் இப்னு அபி வக்காஸுக்கு சொல்லுகின்றான்,
இராணுவ தளபதியாக இருக்கின்ற பதவியை நீக்கி விடுவேன், உன்னையும் ஆள் வைத்து தலையை வெட்டி விடுவேன் அச்சுறுத்துகின்றான். இவன் அவனுக்கு பயந்து ஹுசைன் நாயகத்தை மேலும் மேலும் துன்புறுத்த ஆரம்பிக்கின்ற பொழுது அங்கேதான் இன்னும் ஒரு கயவன் பாய்ந்து ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்களுக்கு தாக்க முனைகின்றான். ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்களை தாக்க முனைகின்றான். ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்கள் அப்பொழுதும் கை நீட்டவில்லை. பொறுமையின் சிகரமாக அந்த வேளையிலும் திகழ்கின்றார்கள். நாயகத்தினுடைய தோளில் ஏறி விளையாடிய செல்ல பிள்ளை அல்லவா ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்கள். நாயக பண்பையும் நாயகத்தினுடைய தோற்றத்தையும் கொண்டிருந்தவர்கள் அல்லவா ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்கள். பொறுமையின் சிகரமாகவே இருக்கிறார்கள். ஆனால் சத்தியத்துக்கு மாற்றமாக நிகழ்கின்ற பொழுது அங்கே அவர்கள் கர்ச்சித்தெழுவார்கள். அலி ரலியல்லாஹு அன்ஹு என்கின்ற சிங்கத்தின் வெளிப்பாடாக அவர்கள் ஜதுபுடைய ஹாலாத்துக்கு மாறக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள் என்பதை இந்த மடையர்கள் உணரவில்லை. அருமையானவர்களே, சீண்டி விடுகின்றார்கள். ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்களை உபைதுல்லாஹ் இப்னு ஜியாத், உமர் இப்னு சஅத் இப்னு அபி வக்காஸுக்கு கட்டளை பிறப்பித்ததன் பிரகாரம் அங்கே சண்டையை கிட்டுகின்றார்கள். இந்த எச்சரிக்கையை தொடர்ந்து ஷிம்ர் என்பவன் போர் புரியாவிட்டால் உமரை கழுத்தை வெட்டி கொண்டு விடுவான் என்கின்ற செய்தி உமருக்கும் கிடைக்கிறது. உமர் இப்னு சஅத் இப்னு அபி வக்காஸ் இது எதிரி தரப்பில் உள்ளவன். அருமையானவர்களே, இந்த நேரத்திலே ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்களுடைய எந்த ஒரு பேச்சுக்கும் இடம் கொடுக்காமல் சண்டையை நோக்கமாக கொண்டு, அதாவது இவர்களுக்கு மனதில் இருக்கின்ற பயத்தை வெளிப்படுத்துகிறார்கள். ஹுசைன் நாயகம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பின்னடைய வேண்டும், அவர்கள் இந்த விடயத்திலிருந்து அவர்கள் பின்தங்க வேண்டும், பின்னோக்க வேண்டும், இவர்கள் இதை விட்டும் கைவிட்டு போக வேண்டும் என்பதற்கான விடயங்களை தான் மேற்கொள்கின்றார்கள். ஆனால் இவர்களுடைய உள்ளத்திலே பயம் இருந்து கொண்டே இருக்கிறது. கர்பலா மண்ணில் ஆஷூரா தினம் முஹர்ரமாகின்றது. அருமையானவர்களே, ஹிஜ்ரி 61 தொடுகின்றது. ஒரு நாள், 2 நாள், 3 நாள் என்று கடந்து இப்பொழுது 8வது நாளாக போய்விட்டது. ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்களுடைய தரப்பிலிருந்து காலை பொழுது புலரும் நேரத்திலே இமாம் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்கள் முகாமிட்டு வெளியே சென்று பார்வையிட்டார்கள். அங்கு உமர் இப்னு சஅத் அச்சுறுத்தும் விதமாக படைகளை ஒருங்கிணைப்பதை பார்த்தார்கள். ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சற்றேனும் தளரவில்லை. அவர்கள் இரு கைகளையும் ஏந்தி ஏதோ பிரார்த்தனை செய்வதை கண்டான். அவன் பயந்தான். இன்னும் தகவலை அனுப்பினான். 1000 பேர்கள் கொண்ட புரவி படையினர்கள் 4000 அதிகரிக்கிறது. சுபஹானல்லாஹ். எப்படி பயந்திருப்பான் என்பதை வரலாற்று ஆசிரியர்களுடைய எழுத்து மூலமாக நாங்கள் உணர கிடைக்கிறது. ஒரு ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்கள் பெண்களோடும் குழந்தைகளோடும் வந்திருக்கக்கூடிய குறுகிய 30-40 பேர்கள் கொண்ட இந்த படையினர்களுக்காக வேண்டி 4000, இன்னும் ஒரு கருத்து பிரகாரம் 5000 பேர்களை திரட்டப்பட்டு ஒருத்தரை எதிர்ப்பதற்காக வேண்டி 5000 பேர் திரட்டப்படுகின்றது என்று சொன்னால் அங்கேதான் ஹுசைன் நாயகம் ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்களுடைய வீரம் வெளிப்படுகிறது. அருமையானவர்களே, ஒரு மனிதரை எதிர்த்து 5000 பேர்கள் 4000 பேர் என்றால் எந்த அளவுக்கு அந்த வீரம் இருந்திருக்கும் என்பதை நாங்கள் கவனிக்கக்கூடியதாக இருக்கிறது. ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்களுக்கு அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலாவுடைய உத்தரவும் பெற வேண்டுமே, கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய சைக்கினையும் பெற வேண்டுமே, அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்களுடைய உதவி ஒத்தாசையும் வசீலாவாக வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த இஸ்திகாசாவை தான் கரமேந்தி கேட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இப்பொழுது ஹுசைன் நாயகத்தினுடைய சகோதரர் ஒருவர் அந்த தரப்பு எதிரி படையினத்தில் கேட்கிறார்கள், இன்னும் ஒரு நாள் தாருங்கள் என்று. இப்பொழுது ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்கள் சொல்லுகின்றார்கள், லுஹரை தொழுவோம் வாருங்கள் என்று. படையினர்கள் அனைவர்களும், படையினர்கள் என்றால் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்களோடு வந்தவர்கள், அவர்கள் அனைவர்களும் அவர்களுடைய கூடாரத்துக்குள்ளே 2 பேரை பாதுகாப்புக்கு வைத்துவிட்டு 4000 பேருக்கு 2 பேரை பாதுகாப்பு வச்சுட்டு ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்கள் தொழுகை நடத்துகின்றார்கள். ஜிமாம் ஜமாத்தாக அந்த உயிர் அச்சுறுத்தப்பட்ட நேரத்திலும் கூட தொழுகையை கைவிடாத ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்கள். அருமையான அல்லாஹ்வின் நல்லடியார்களே,
பாதுகாப்புக்கு போடப்பட்ட இருவரில் ஒருவர் கிட்டத்தட்ட 17 ரணகலங்களோடு உடம்பிலே தாங்கியவாறு, அம்புகளை ஏந்தியவாறு, வாட்களினுடைய வெட்டுக்காயங்களோடு அங்கே மடிந்து கிடக்கிறார்கள். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். அருமையான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஈமானிய சகோதரர்களே, ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்களுக்கு அல்லாஹ்வினுடைய உத்தரவு கிடைக்கிறது, கண்மணியினுடைய அந்த ஆதரவு கிடைக்கிறது, அலி நாயகத்தினுடைய இஸ்திகாசாவும் கிடைக்கிறது. உடனடியாக வெளியேறுகின்றார்கள் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. ஆனால் விடவில்லை அவர்களுடைய முரீதின்கள், முஹிப்பீன்கள், அவர்களுடைய மக்கள், சகோதரர்கள், இரத்த பந்தங்கள் விடவில்லை. நீங்கள் இருங்கள், நாங்கள் பார்க்கிறோம் என்று முன்னுக்கு வருகிறார்கள். 4000 பேர் புரவி படைகள், குதிரை வீரர்களோடு இத்தனை குழந்தைகள், பெண் குழந்தைகள், பெண் பிள்ளைகள், பெண்களை கூடாரத்துக்குள் அமர்த்தி ஹுசைன் நாயகத்தையும் அடக்கி அவர்களுக்கு பாதுகாப்பாக ஓரிருவர்கள் நின்று மற்றையவர்கள் இந்த கொடியவர்களோடு போர் புரிகின்றார்கள். முஸ்லிம்கள் என்ற பெயர் தாங்கிகள், கலிமா சொன்னவர்கள், ஒரு கட்டத்திலே இமாம் ஹுசைன் நாயகத்தோடு பின்னால் நின்று தொழுதவர்களும் கூட ஹுசைன் நாயகத்தை கொலை செய்வதற்கு, அந்த அஹ்லுல் பைத்தினர்களை எதிர்த்து நிற்பதற்கு தயங்கவில்லை. அருமையானவர்களே, இந்த இடத்திலே நான் ஒரு விடயத்தை சொல்ல விரும்புகின்றேன். தங்களுடைய மனோ இச்சையினுடைய அந்த தற்பெருமை அல்லது மமதையின் காரணத்தினால், தங்களுடைய சுயநலத்தின் காரணத்தினால், தாங்கள் மதிக்கக்கூடிய கண்மணி நாயகத்தினுடைய அஹ்லுல் பைத்தினர்களை எதிர்த்து நிற்க துணிந்த உம்மத்தினர்களில் இன்றைக்கும் சிலர் தாங்களால் மதிக்கப்படக்கூடிய பெரும் பெரும் ஷேக்மார்களுடைய பிச்சலத்தினர்களை தங்களுடைய வழிக்கு வரவில்லை என்பதனால் எதிர்ப்பது அன்றைய யசீதினுடைய படைகளை எனக்கு ஞாபகமூட்டுகிறது. அருமையான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஈமானிய சகோதரர்களே, அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா எல்லோருக்கும் ஹிதாயத்தை வழங்க வேண்டும், அல்லது அல்லாஹ் நாடியதை செய்ய வேண்டும். அருமையான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அப்பொழுது ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்களுடைய வீர மகனாகிய அலி அக்பர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்கள் அவர்கள் தங்களுடைய கூடாரத்திலிருந்து கிளர்ந்தெழுகின்றார்கள். தன்னுடைய உம்மா தடுக்கின்றார்கள், வேண்டாம் மகனே என்று. ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்கள் பரவாயில்லை, அமைதிப்படுத்திவிட்டு மகனே சென்று வா என்று சொல்லுகின்றார்கள். வாலிபராக இருக்கின்றார்கள், 18 வயது வாலிபராக இருக்கிறார்கள். நான் அல்லாஹுடைய சிங்கமாகிய, அல்லாஹுடைய வாளாகிய அலி ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்களுடைய மகனாகிய ஹுசைன் நாயகத்தினுடைய மகனடா நான் என்று குதிக்கின்றார்கள். அலி அக்பர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்கள் அவர்களுடைய அந்த வாழ்வீச்சிலே சிக்குண்டு செத்து மடிகிறார்கள். முஸ்லிம் என்ற பெயர் தாங்கிகள், அவர்களை அஹ்லுல் பைத்தினர்களை அழிப்பதற்கு, அடிப்பதற்கு எதிர்த்து வந்தவர்கள் எத்தனையோ பேர்கள் அந்த இடத்திலே ஒற்றை அலி அக்பர் நாயகத்தினால் கொல்லப்பட்டு அங்கே வீழ்த்தப்படுகின்றார்கள். அருமையான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஈமான் கொண்ட சகோதர பெருமக்களே, இவ்வாறு அவர்களுடைய அந்த வீரத்தை பார்த்து தள்ளியிருந்து அம்புகளை எய்கின்ற பொழுது நெஞ்சிலே குற்றப்பட்டு, கழுத்திலே குற்றப்பட்டு வீழ்ந்து விடுகின்றார்கள் அலி அக்பர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்கள். இவர்களின் மீது பல அம்புகள் பாய்கின்றது. குதிரையிலிருந்து கீழே வீழ்ந்து அலி அக்பர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்கள் கிடக்கின்றார்கள், குற்றுயிராக கிடக்கின்றார்கள். இப்பொழுது அந்த குதிரையினுடைய அற்புதத்தை பாருங்கள். அந்த குதிரை ஹுசைன் நாயகத்தை தேடி சென்று ஹுசைன் நாயகத்தை ஏற்றிக்கொண்டு அழைத்து வந்து அலி அக்பர் நாயகத்தினுடைய இடத்திலே வருகின்றது. இந்த விடயத்தை கற்பனை பண்ணினால் அருமையானவர்களே, எங்களால் கற்பனை பண்ணி பார்க்க முடியாத விடயமாக இருந்தாலும் இது ஒரு அற்புதமான விடயமாக இருக்கின்றது. இதுக்கு சொல்லுவது ஹவாரிக்குல் ஆதா, இதுக்குத்தான் நாங்கள் சொல்லுவோம் கராமாத்துல் அவுலியா. பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய 18 வயதான பேர குழந்தையாக இருந்தாலும் அவர்களை சுமந்த குதிரைக்கு அல்லாஹு ஜல்லஷானஹு வ தஆலா ஒரு மனிதனுடைய சக்தியையும் புத்தியையும் கொடுத்திருக்கின்றதை இங்கே நாங்கள் உணர கிடைக்கிறது.
அந்த குதிரை சென்று ஹுசைன் நாயகத்தை அழைத்து வருகிறது. அலி அக்பர் நாயகம் வீழ்த்தப்பட்டிருப்பதை உணர்த்துகிறது. அலி அக்பர் நாயகத்தை கொண்டு வருகிறார்கள். ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்கள் கொண்டு வந்து அவர்களுடைய கூடாரத்திலே ஒப்படைக்கிறார்கள். அருமையானவர்களே, ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்கள் பார்க்கிறார்கள், மகன் அலி அக்பர் நாயகத்தினுடைய உடம்பிலே கிட்டத்தட்ட 18 காயங்கள், அம்புகள், வாள்களினுடைய காயங்கள் காணப்படுகிறது. என்னிடம் இருந்த ஒரே அலி அக்பர் இவர்தான். இவரை கொண்டு இந்த படையினர்களை நான் வீழ்த்தினேன், அசத்தியக்காரர்களை. என்னிடத்திலே இவரை போன்று 100 அலி அக்பர் இருந்தாலும் யா அல்லாஹ், உனக்காக வேண்டி அசத்தியத்தை எதிர்த்து நிற்கக்கூடிய சத்தியவான்களை தருவேன் யா அல்லாஹ் என்று இறைவா உன்னிடத்திலே நான் பகரம் செலுத்துகின்றேன் என்று சொன்னார்கள். அடிக்கடி ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு கர்பலா களத்திலே யா அல்லாஹ் யா அல்லாஹ் என்று முனாஜாத், அதாவது நேருக்கு நேராக ஒரு மனிதரோடு பேசுவதாக அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்களுடைய மகனாகிய ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு யா அல்லாஹ் என்று நேருக்கு நேராக அழைப்பு விடுத்து பேசுகிறார்கள். இந்த இடத்திலே கலிமுல்லா மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்கள் ஞாபகப்படுத்தப்படுகிறார்கள். எவ்வாறு தெரியுமா? மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்கள் நினைத்த நேரத்திலே அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலாவோடு உரையாடக்கூடிய வல்லமை கொடுக்கப்பட்ட மூசா நாயகத்தினுடைய சக்தியும் ஜலாலியத்தும் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்களுக்கு அந்த களத்திலே மிகைத்து காணப்பட்டதன் காரணத்தினால் அல்லாஹ்வே என்று அழைக்கிறார்கள். வரலாற்றின் அருகிலும் பார்க்கலாம். நேரத்தை கருத்தில் கொண்டு நான் சுருக்கிக் கொள்கின்றேன். அருமையான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, உண்மையை சொல்ல போனால் கர்பலா களத்திலே நடந்த அந்த அரக்கர்களினுடைய அக்கிரமக்காரர்களுடைய அக்கிரமங்கள், அநீதிகள் யாருக்கும் நடக்கவில்லை. அஹ்லே பைத்தினர்களாகிய பரிசுத்தவான்களாகிய இந்த உம்மத்தினுடைய கப்பலாகிய வெற்றி கப்பலாகிய இந்த உம்மத்தினுடைய பாதுகாப்பலாகிய எங்களுடைய நாயகத்தினுடைய பேர குழந்தைகளுக்கு நடந்திருக்கின்ற இந்த செய்திதான். இதை பேசுவதற்கு வேறையாக சக்தியும் மன வலிமையும் தேவைப்படுகிறது என்பதை சொல்லிக்கொண்டு நான் தொடர்கிறேன். அருமையான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, கர்பலாவினுடைய இந்த நிகழ்வு நடந்தேறி கொண்டிருக்கின்ற இந்த நாள் முஹர்ரம் பிறை 10வது நாள், ஆஷூரா என்று நாங்கள் இன்று பெயரிட்டு சொல்லக்கூடிய நாள். அருமையான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்களுடைய ஒரு குழந்தை, ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்களுடைய இன்னும் ஒரு குழந்தை தாகத்தினால் நாவறண்டு உயிரை மாய்த்து கொள்ள முனைகின்ற பொழுது அந்த குழந்தையை ஒரு புடவையினால் சுற்றி அந்த குழந்தையை ஏந்தி ஹுசைன் நாயகம் காட்டினார்கள். எதிரி படையினர்கள் கேட்டார்கள், ஹுசைன் குர்ஆனை கொண்டு வந்து சமாதானம் பேச போகிறாரோ என்று. உடனடியாக குழந்தையினுடைய பிடவையை திறந்தார்கள். அங்கே குழந்தையை, கை குழந்தையை காட்டப்பட்டது. சொன்னார்கள், இந்த குழந்தைக்கு நாவறண்டு உயிர் நீக்கம், உயிர் பிரிய போகின்ற தருணத்தில் இருக்கிறது, தண்ணீர் கொடுங்கள். இந்த குழந்தை உங்களுக்கு என்ன செய்தது? இந்த குழந்தை என்ன அநியாயம் செய்தது? குழந்தைக்கு தண்ணீர் தாருங்கள் என்று கேட்டு ஹுசைன் நாயகம் சொன்னார்கள், இந்த குழந்தைக்கு தண்ணீர் கேட்டு இந்த ஹுசைன் தண்ணீர் கொடுப்பான் என்று நீங்கள் பயந்தால் இந்த குழந்தையை கொண்டு போய் நீங்கள் குழந்தைக்கு தண்ணீர் கொடுங்கள் என்று ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்கள் சொன்ன பொழுது உமர் இப்னு சஅத் இப்னு அபி வக்காஸ் கண்ணை காட்டுகின்றான் ஒரு கயவனிடத்திலே. அந்த கயவன் என்ன செய்கின்றான் என்றால், நஞ்சூட்டப்பட்ட அம்பை எய்து அந்த குழந்தையையும் கொல்லுவதற்காக வேண்டி முயல்கின்றான். அருமையானவர்களே, கண்மணி நாயகத்தினுடைய பேர குழந்தை. அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா லஅனத்தை அப்பொழுதே இறக்கியவர்களை அழித்திருக்க வேண்டும். ஏனோ என்று நாங்கள் நினைக்க வேண்டாம். பாடங்கள் பிற்காலத்திலே படிப்பிக்கப்பட்டது. இப்படியான அரக்கர்களை வாழ விட்டு சாகடிப்பான் அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா என்பதற்கான சான்றும் அன்றைய காலத்தில் கிடைத்து விட்டது. அருமையானவர்களே, நாங்கள் மன வலிமை உள்ளவர்களாக இந்த விடயத்தை படிக்க வேண்டும். அவ்வாறென்றால் தான் இந்த வரலாறை படிக்கலாம். ஈமான் இருந்தால் உள்ளம் கசிந்து கண்கள் கண்ணீர் வடியும். அருமையான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அந்த சின்ன குழந்தைக்கும் அம்பை எய்கின்றார்கள். விஷமூட்டப்பட்ட அம்பு. அது ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அதை தடுக்கின்றார்கள். தன்னுடைய கையினால் அந்த அம்பு ஏறி தன்னுடைய குழந்தையின் கழுத்திலே ஏறிய பொழுது உடனடியாக அந்த அம்பை கலட்டி விடுகிறார்கள். ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்கள் கலட்டி விடுகின்ற பொழுது குழந்தை என்ன செய்யும்? நாங்கள் பெற்றெடுத்த குழந்தை சாதா குழந்தை என்று சொன்னால் வீரிட்டு கத்தி இருக்குமே. கண்மணி நாயகத்தினுடைய குருதியை சுமந்த பரிசுத்த குழந்தை அது. அஹ்லுல் பைத் மௌலானா தங்களாகிய அந்த குழந்தை புன்முறுவல் பூக்கின்றது. ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்களை பார்த்து
ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்கள் அந்த குழந்தையை பார்த்து கண்ணீர் மல்க அழுது கொண்டே, உன் தாய்க்கு நான் என்ன பதில் சொல்லுவேன்? ரப்பே ரஹ்மானே, என்னுடைய எந்த குழந்தையையும் உனக்காக தருகின்றேன், உன்னிடத்திலே பகரம் சாட்டி விடுகிறேன் என்று அந்த இடத்திலேயே ஜனாசா தொழுகையை அந்த குழந்தைக்காக வேண்டி தொழுகின்றார்கள். ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு தாயுடைய கண்ணுக்கு எட்டாதவாறு அந்த குழந்தையை மறைத்து விடுகிறார்கள். அல்லாஹ் ரசூலுக்காக வேண்டி, அவர்கள் கொண்டு வந்த வழிமுறைக்காக வேண்டி எதையும் செய்வதற்கு ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா துணிந்தார்களே தவிர தனக்காக வேண்டி ஆட்சியை தேடி போகவில்லை என்பதை இந்த உம்மத்தினுடைய இன்றைய ஆலிம்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். முதலாவதாக, அருமையான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இறையன்பு சகோதர பெருமக்களே, ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு என்று சொல்லக்கூடிய இந்த ஆளுமை, இவர்களோடு நின்ற ஆளுமைகள் எல்லாம் பல்லாயிரக்கணக்கான, அதாவது 72 பேர்கள் அஹ்லுல் பைத்தினர்களில் மாத்திரம் கொல்லப்பட்டார்கள். 72 பேர்கள் அஹ்லுல் பைத்தினர்களில் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்களோடு சென்றவர்களில் கொல்லப்பட்டார்கள். மிஞ்சி இருப்பது 23 பேர்கள். அவர்களும் காயங்களுற்று குற்றுயிராக கிடக்கின்றார்கள். இருக்கின்ற சமயத்திலே இப்பொழுதுதான் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு என்ன செய்கின்றார்கள் என்று சொன்னால், வாளை எடுத்து அவர்கள் ஹூ என்ற வடிவத்திலோ அல்லது மீம் என்ற வடிவத்திலோ அல்லது அலிஃப் என்ற வடிவத்திலோ தன்னுடைய வாளை விசிக்குகின்றார்கள். அங்கே புழுதி கிளம்புகின்றது. அந்த புழுதியை கண்ட 4000 அல்லது 5000 கொண்ட குதிரை படையினர்கள் திகைத்து ஒதுங்கி நிற்கிறார்கள். தனி ஒருவராக ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்கள், ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்களுடைய வீரம், அலி நாயகத்தினுடைய வீரம், மூசா நாயகத்தினுடைய வீரம், கண்மணி நாயகம் ஒரு நாளும் கோபித்தது கிடையாது. அவர்களுடைய ஒட்டுமொத்த கோபத்தினுடைய வெளிப்பாடாக ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்கள் நிற்கின்றார்கள். கர்ச்சிக்கக்கூடிய சிங்கம் ஏனைய அநியாயம் செய்யக்கூடிய பிராணிகளை எவ்வாறு வேட்டையாடுமோ அவ்வாறு நிற்கிறார்கள் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்கள். ஹுசைன் நாயகத்தை பார்த்து, ஒற்றை வீரரை பார்த்து ஒரு 5000 பேர் கொண்ட படை ஒதுங்கி நின்று தாக்குகிறது. தங்களுடைய கோழைத்தனத்தை வெளிப்படுத்தி ஒதுங்கி நிற்கின்றார்கள். ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்கள் அப்பொழுதும் நெருங்கி சென்றுதான் அடித்தார்கள். ஒதுங்கி ஓடியவர்கள் 5000 பேர்கள் இருந்தும் கூட ஒதுக்கி கொண்டு போகின்றார்கள். ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்களுடைய நெஞ்சிலே தான் அத்தனை அம்புகளையும் ஏற்றி கொண்டு சென்றார்கள். அத்தனை அம்புகளும் நெஞ்சிலே இருந்தது. அவர்களுடைய முதுகிலோ எந்த ஒரு காயமும் இருக்கவில்லை என்று வரலாற்று ஆசிரியர்கள் எழுதுகின்றார்கள். இப்னு கசீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் எழுதுகின்றார்கள். தபரி ரஹிமஹுல்லா அவர்கள் எழுதுகின்றார்கள். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இறையன்பு சகோதர பெருமக்களே, இந்த வரலாற்றை முழுமையாக பார்க்க வேண்டும் என்று சொன்னால் வரலாற்று கிரந்தமாகிய தபரி என்கின்ற கிரந்தத்தை பார்க்கலாம். சீரா தபரி என்று நினைக்கின்றேன். அருமையான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இறையன்பு சகோதரர்களே, ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்களை அவர்களுக்கு பயந்து தள்ளி இருந்து ஈட்டியை எய்து அவர்களுடைய நெஞ்சிலே, அவர்களுடைய கழுத்திலே இவ்வாறு ஈட்டிகள் அதிகரித்து செல்லுகின்ற சமயத்திலே ஹுசைன் நாயகம் ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்கள் தாகமும் அதிகரித்து, உடம்பிலே உஷ்ணங்களும் அதிகரித்து, இவர்கள் அந்த இடத்திலேயே உட்காருகின்றார்கள். ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்கள் அந்த இடத்திலே உட்கார்ந்த வண்ணம் இருக்கின்ற அந்த சமயத்திலே தன்னுடைய கையிலே ஷிம்ர் என்று சொல்லக்கூடிய கயவன் தன்னுடைய கையிலே, யாருடைய? ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுடைய மணிக்கட்டை வெட்டும் முகமாக அவனுடைய வாளை சரியாக பார்த்து வீசி வெட்டி விடுகின்றான். ஹுசைன் நாயகம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்கள் மறுகையினால் வாளை ஏந்தி அவர்கள் போரிட்டு கொண்டு இவர்களுடைய எதிரிகளை தாக்கி கொண்டிருக்கின்ற சமயத்திலே இவர்களை தாக்கி இவர்கள் இயலாத பட்சத்திலே கீழே வீழ்ந்து விடுகிறார்கள். ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்கள் மீண்டும் எழும்பி அடித்து விடுவாரோ என்கின்ற பயத்தோடு கிட்டே யாரும் நெருங்காமல், கீழே வீழ்ந்திருக்கும் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்களுக்கு கிட்டே யாரும் அருகில் நெருங்காமல், வீழ்ந்திருக்கக்கூடிய வீரர் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்களை கூட வீரர்கள் என்று சொல்லிக்கொண்டு மார்பு தட்டி கொண்டு வந்தவர்கள் நெருங்கவில்லை என்பதுதான் வரலாறு சொல்லுகின்றது. அருமையானவர்களே, கொஞ்சம் கொஞ்சமாய் நெருங்குகின்றார்கள். உணர்விலிருந்து
குற்றுயிராய் இருக்கக்கூடிய ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்களை நெருங்கி 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 இவர்களுக்கு தைரியம் வரும் அளவுக்கு ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்கள் உணர்விழந்து இருக்கிறார்கள். பெண்களும் குழந்தைகளும் அங்கே இருந்த கூடாரத்தை அடித்து நொறுக்கப்படுகிறது, நெருப்பு கொடுக்கப்படுகிறது. அருமையான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஈமானிய சகோதரர்களே, அந்த பெண்களும் அந்த குழந்தைகளும் ஹுசைன் நாயகத்தினுடைய உபதேசத்தை அந்த நேரத்தில் ஏற்றார்கள். என்ன உபதேசம் தெரியுமா? நான் கொல்லப்பட்டால், இந்த கர்பலா களத்திலே நான் கொல்லப்பட்டால், அந்த இடம் கர்பலா களம், அந்த இடம்தான் கர்பலாவுடைய களம். இந்த சம்பவம் நடந்த நிலம்தான் கர்பலாவுடைய களம். இடம் அந்த இடத்துக்கு கர்பலா. அந்த இடத்திற்கு போன பொழுது ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா சொன்னார், கர்பு கஷ்டம், பலா சோதனை, சிரித்த வண்ணம் சொன்னார்கள். சொல்லிவிட்டு சொன்னார்கள், மக்களே, பெண்களே, குடும்பத்தினர்களே, தோழர்களே, நான் கொல்லப்பட்டால் எனக்காக வேண்டி நீங்கள் அடித்து கொண்டு மாய வேண்டாம், மண்களை அள்ளி தலையை விரித்து ஆட வேண்டாம், அழ வேண்டாம், கத்த வேண்டாம், கூச்சலிட்டு உங்களுடைய துக்கத்தை வெளிப்படுத்தி விட வேண்டாம். என்றைக்குமே சத்தியத்திற்கு நாங்கள் நிற்கக்கூடிய, நாங்கள் அசத்தியத்தை எதிர்த்து நிற்கக்கூடிய, நாங்கள் மன வலிமை உள்ளவர்களாக எதிர்த்து நிற்க வேண்டும், தைரியமாக இருக்க வேண்டும் என்ற அந்த வார்த்தையை கூடாரம் உடைக்கப்பட்ட பொழுது கீறிட்டு கத்தி கொண்டு ஓடவில்லை அந்த பெண்களும் கூட. அந்த அஹ்லுல் பைத்தினர்கள் பிள்ளைகளை கையிலேந்திய வண்ணம் அவர்கள் அடக்கமாக ஒடுக்கமாக தங்களுடைய ஹிஜாபுகளை அணிந்த வண்ணமாக அவர்கள் செல்லுகின்றார்கள். அந்த ஹிஜாபுகளையும் கூட இந்த கயவர்கள் கிழிக்கின்றார்கள். அருமையான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஈமானிய சகோதரர்கள், தாகத்தால் வறண்டு உடம்பெல்லாம் வறண்டு போய் இருக்கக்கூடிய அந்த அஹ்லுல் பைத்தினர்களை கொன்றொழித்தார்கள் அந்த யசீதுடைய கூட்டத்தினர்கள், அந்த உபைதுல்லாஹ் இப்னு ஜியாதினுடைய கூட்டத்தினர்கள். ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்கள் கொல்லப்படுகின்றார்கள். கழுத்தை இந்த கயவர்கள் வெட்டுகின்றார்கள். கழுத்து துண்டாக்கப்பட்டு கரத்திலே கழுத்தை எடுக்கப்படுகின்றது. ஹுசைன் நாயகம் ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்களுடைய உடம்பு வேறாக, கழுத்து வேறாக இருக்கிறது. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த உதட்டிலே முத்தமிட்டார்களோ, கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த தலையிலே முத்தமிட்டார்களோ, கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த கன்னங்களை முத்தமிட்டார்களோ, கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் எந்த பிள்ளைகளை தன் முதுகிலே ஏற்றி பயணம் செய்தார்களோ, கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் ஹுசைனும் மின்னி, ஹுசைன் என்னில் என்றும் உள்ளவர் என்று நாயகம் எந்த பிள்ளையை பார்த்து சொன்னார்களோ அந்த பிள்ளையைத்தான் வெட்டினார்கள். முஸ்லிம் என்று சொல்லக்கூடியவர்கள், கலிமா சொன்னவர்கள். அருமையான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஈமானிய சகோதரர்களே, கழுத்தை இரண்டாக வெட்டப்படுகிறது. ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுவோட கழுத்தை ஒரு ஈட்டியிலே குத்தி நிப்பாட்டி வைத்து அதை கொண்டு போய் உபைதுல்லாஹ் இப்னு ஜியாத் இடத்திலே கொடுக்கின்றார்கள். உபைதுல்லாஹ் இப்னு ஜியாத் யசீதிடத்திலே கொண்டு போய் சேர்க்கப்படுகின்ற பொழுது யசீது பாஷாங்கு செய்கின்றான், கண்ணீர் வடிக்கின்றான். ஐயோ, நான் இவ்வாறு கொல்லச் செல்லவில்லையே, இவ்வாறு கொல்லச் செல்லவில்லையே, வழிமறிக்கத்தானே சொன்னேன் என்று சொல்லுகின்றான். அருமையான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இப்னு கஸீர் ரஹிமஹுல்லாஹ் போன்ற பெருந்தகைகள் கேட்கின்றார்கள் கேள்வியை, இவ்வாறு நீ சொல்லவில்லை என்று சொன்னால், நீ இவ்வாறு கட்டளை பிறப்பிக்கவில்லை என்று சொன்னால் பரவாயில்லை, நீ இப்பொழுது கவலைப்படுகின்றாயா? உன்னுடைய கவலைக்கு பின்னால் என்ன செய்தாய்? இவர்களை கொன்றவர்களுக்கு நீ என்ன நடவடிக்கை எடுத்தாய்? ஏதாவது கடிதமாவது எழுதினாயா? இவர்களுடைய பதவியையாவது பறித்தாயா? இவர்களை நாடு கடத்தினாயா? இவர்களுக்கு தண்டனை கொடுத்தாயா? ஏதாவது செய்தாயா? யசீதே, நீ முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அன்னவருடைய மகனாக இருக்கலாம், உன்னுடைய தந்தை சஹாபி, அதனால் நீ மதிக்கப்படக்கூடாது. கண்மணி நாயகமாகிய அஹ்லுல் பைத்தினர்கள், கண்மணி நாயகத்தினுடைய பிச்சலத்தினர்களை இவ்வாறு கொண்டொழித்த கூட்டத்தினுடைய தலைவன் நீ என்று முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்களுடைய மகனாக இருந்தாலும் அஹ்லுல் பைத்தை மதிக்காதவர்கள் என்ற காரணத்தினால் அன்றைய பெருந்தகைகள் இவர்களுக்கு சொன்னது ரலியல்லாஹு அன்ஹு இல்லை, லஅனத்துல்லாஹி அலைஹிம் என்றுதான் சொன்னார்கள். பயம் இல்லாமல் சொன்னார்கள். அருமையானவர்களே, ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்களுடைய தலையை ஊர்வலமாக எடுத்து சென்றார்கள். அவர்களுடைய கண்ணிலே, மூக்கிலே, உதடுகளிலே, காதுகளிலே குச்சியை எடுத்து ஷிம்ர் என்பவன் அடிக்கின்றான். உபைதுல்லாஹ் இப்னு ஜியாத் அடிக்கின்றான்.
இவ்வாறு ஏளனம் செய்து நக்கல் அடித்து பெரிய வீரனா நீங்கள் எல்லாம் என்று சொல்லி இவ்வாறு செய்கின்றான். ஒரு மிம்பரிலே ஏறி நின்று அல்ஹம்துலில்லாஹ், எங்களுக்கு வெற்றியை தந்த அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும் என்று சொல்லுகின்றான். சத்தியத்திற்கு வெற்றியை தந்து விட்டான் அல்லாஹ் என்று சொல்லுகின்றான். இப்படித்தான் இன்றைக்கும் அசத்தியத்தில் இருப்பவர்கள் நாங்கள் தான் சத்தியத்தில் இருக்கின்றோம் என்று மார்பு தட்டி பேசுவார்கள். காலம் பதில் சொல்லும் இன்ஷா அல்லாஹ். சொன்னது பதில் உபைதுல்லாஹ் இப்னு ஜியாதுக்கும் அந்த ஷிம்ர் என்பவனுக்கும் யசீதுக்கும் காலம் பதில் சொன்னது. அருமையானவர்களே, இறை அன்பு சகோதர பெருமக்களே, அவர்களுக்கு நடந்தேறிய பதிலடிகளை தனித்தலையங்கமிட்டு இன்ஷா அல்லாஹ் இதே அல் கௌசியா மீடியாவிலே பேசவிருக்கின்றோம். அருமையான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஈமானிய சகோதரர்களே, ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்களுடைய தலையை என்ன செய்யப்பட்டது என்பது சம்பந்தமாக பல கருத்து முரண்பாடுகள் இருக்கிறது. அவர்களுடைய உடம்பு நல்லடக்கம் செய்யப்பட்டது ஒரு இடத்திலே, தலை நல்லடக்கம் செய்யப்பட்டது இன்னும் ஒரு இடத்திலே. அருமையான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இறையன்பு சகோதர பெருமக்களே, ஹுசைன் நாயகத்தினுடைய தலையை ஈட்டியில் குத்தி கொண்டு போகின்றார்கள். அத்தோடு அவர்களுடைய முரீதீன்கள் முஹிப்பீன்களுடைய அவர்களுடைய குடும்பத்தவர்கள் அஹ்லுல் பைத்தினர்களுடைய தலைகளும் கொண்டு போகப்படுகின்றது. ஒரு மோமினான முஸ்லிமான ஒரு மனிதர் அவருடைய வீட்டிலிருந்து பார்க்கின்ற பொழுது அந்த உதட்டிலிருந்து குர்ஆனுடைய வசனம் ஓதப்படுவதை நான் கண்டேன் என்கின்ற வரலாற்றை எழுதப்படுகின்றது. ஒரு குர்ஆனுடைய வசனம் ஓதப்படுவதை நான் கண்டேன். அந்த உதடுகள் ஒரு குர்ஆனுடைய வசனத்தை மொழிந்து கொண்டே போகின்றது. தலை மாத்திரம் இருக்கிறதாம். அந்த தலை உதடு ஏதோ ஒன்றை குர்ஆனுடைய வசனத்தை ஓதிக்கொண்டு போவதை, அந்த குர்ஆனுடைய வசனத்தை எழுதியிருக்கிறார்கள். எனக்கு ஞாபகம் இல்லை. அருமையான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இறையன்பு சகோதரர்களே, ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு என்பவர்கள் ஏன் இவ்வாறு அநியாயமாக கொல்லப்படுவார்கள் என்று தெரிந்தும் கூட போனார்கள். ஆட்சிக்கு ஆசைப்பட்டுத்தானே போனார்கள். இவர்களுக்கு என்ன? இவர்களுக்கு ஆட்சியின் மீது ஏன் இவ்வாறு மோகம் வந்தது? இப்படியெல்லாம் பேசக்கூடிய இன்றைக்கு இருக்கக்கூடிய உலமாக்கள் ஈமானை இன்னும் ஒரு முறை பரிசீலனை செய்து பார்க்க வேண்டும், மறுபரிசீலனை செய்து பார்க்க வேண்டும். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய அஹ்லுல் பைத்தினர்கள், அலி ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்களுடைய அஹ்லுல் பைத்தினர்கள் ஒரு நாளும் இந்த ஆட்சிக்கும் அதிகாரத்திற்கும் ஆசைப்பட்டவர்கள் அல்ல. அப்படி ஆசைப்படக்கூடிய வளர்ப்பும் அல்ல அது என்பதை வரலாற்று நெறியிலும் நாங்கள் படித்திருக்கிறோம். அருமையானவர்களே, ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்களுக்கு கூஃபாவாசிகளுடைய சதித்திட்டமே தவிர வேறு எதுவும் கிடையாது. பயத்தின் காரணமாக வெட்டிய வெட்டுக்களை தவிர வேறு எதுவும் கிடையாது. அசத்தியத்தை அவர்கள் ருசித்தார்கள். மக்களை அவர்கள் அடக்கி ஆள்வதிலே ரசம் கண்டு விட்டார்கள். இன்னும் ஆதாயங்களை, பல மோசமான வழிகளை பெறுவதிலே அவர்கள் ருசி கண்டு விட்டார்கள். அவர்கள் சொல்லுகின்ற பொய்களை எல்லாம் சத்தியம் என்று பெயர் எழுதி கொடுக்கின்றார்கள். சத்திய பைஅத்துக்களுக்கு அவர்கள் சோரம் போகின்றார்கள். அப்படியானவர்களுக்கு ஒரு நாளும் அலி நாயகத்தினுடைய ரலியல்லாஹு அன்ஹு கர்ரமல்லாஹு வஜ்ஹு அன்னவர்களுடைய பிள்ளைகள் ஒரு நாளும் சோரம் போக மாட்டார்கள் என்பதை இன்றைய உலகத்திலும் நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். அருமையான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இறையன்பு சகோதரர்களே, கர்பலா இன்றைய ஆஷுராவுடைய தினம், முஹர்ரம் மாதத்தினுடைய 10வது நாள். கசப்பான உலகத்தை உலுக்கிய, சோகத்தில் ஆற்றிய இஸ்லாமிய உலகத்தை மாற்றமல்ல, கிறிஸ்தவ மக்கள் கூட அனுதாபப்பட்டு கண்ணீர் வடித்த நிகழ்வுதான் கர்பலா. ஹுசைன் நாயகமும் அவர்களுடைய குடும்பமும் தோழர்களும் கொல்லப்பட்ட நிகழ்வு. அருமையான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய ஆட்சி காலத்திலே ஒரு மனிதர் யசீத் ரலியல்லாஹு அன்ஹுன்னு சொல்றான். யசீத் இப்னு முஆவியா ரலியல்லாஹு அன்ஹுன்னு சொல்றான். சொன்ன உடனே உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரலியல்லாஹு அன்ஹு என்ன செய்கின்றார்கள்? ஆட்சியில் இருந்தவர்கள் தானே, அவனை பிடிச்சிடுவாங்கன்னு சொல்லி கசையடி அடிக்கின்றார்கள். யசீதுக்கு ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுவாயான்னு கேட்டு அடிக்கின்றார்கள். இதுதான் ஈமான். நாயகத்தினுடைய பேர குழந்தைகள் மீது வைத்த அன்பும் மஹப்பத்தும் ஒரு நாளும் குறைந்து விடக்கூடாது. எங்களுடைய உள்ளத்திலே அதுதான் மஹப்பத்து தான், அந்த இஷ்கு தான் எங்களுடைய உள்ளத்தை பரிசுத்தப்படுத்தும் என்பதை நாங்கள் விளங்கி கொள்ள வேண்டும். அருமையான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இறையன்பு சகோதர பெருமக்களே, இன்றைய முஹர்ரம்
பிறை 10வது ஆஷுராவுடைய தினத்திலே நாங்கள் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்களை நினைத்து அஹ்லுல் பைத்தினர்களை நினைக்கின்ற பட்சத்திலே எங்களுக்கு மத்தியிலே சொல்லப்படுகிறது, அஹ்லுல் பைத்தினர்கள் கர்பலாவிலே கொன்று ஒழிக்கப்பட்டு விட்டார்கள், அஹ்லுல் பைத் அன்றோடு முடியப்பட்டு விட்டது இல்லை என்று நான் சொல்லுகின்றேன். ஃபாத்திமா பில்அத்து மின்னி என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். எண்ணில் ஒரு துண்டு ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா என்றார்கள். அலி எண்ணில் நின்றும் உள்ளவர் என்றார்கள். நான் அலியில் நின்றும் உள்ளவர் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஹுசைனும் மின்னி என்றார்கள். நான் ஹுசைனில் நின்றும் உள்ளவர் என்றார்கள். அருமையான பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள், இவ்வாறான பாரம்பரிய பரம்பரையினர்களில் அன்றைய யுத்தத்தில் கலந்து கொள்ளாத அஹ்லுல் பைத்தினர்களின் மூலமாக அல்லாஹு ஜல்லஷானஹு வ தஆலா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவருடைய பிச்சலம், பாரம்பரியமான பிச்சலத்தை கியாமத்து பரியந்தம் சுவர்க்கம் வரைக்கும் எங்களுக்கு வைத்திருக்கிறான் என்பதை பெருமானார் சொல்லியிருக்கிறார்கள். மஹ்தியும் மின் இத்ரத்தி ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா, மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் என்று ஒருவர் வருவார். அசத்தியத்துக்கு எதிராக அன்று ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்கள் அசத்தியத்திற்கு எதிராக போராடியது போன்று உலகத்தினுடைய முடிவு காலத்தில் அசத்தியத்தை நிலைநாட்டக்கூடிய தஜ்ஜாலுக்கு எதிராக, பொய்யர்களுக்கு எதிராக மஹ்தி மோதுவார்கள். அந்த மஹ்தி என் பிச்சலத்தில் தான் வருவார்கள், என் ஃபாத்திமாவின் பிச்சலத்தில் தான் வருவார்கள், என் ஃபாத்திமா உம்மாவினுடைய குழந்தைகளில் ஒருவராகத்தான் வருவார்கள் என்று அன்றைக்கே கண்மணி நாயகம் சொல்லி தந்து விட்டு சென்றார்கள். உலக முடிவு வரைக்கும் அல்ல, சொர்க்கம் அழைத்து செல்லுகின்ற பொழுதும் சொர்க்கத்திலும் கூட அஹ்லுல் பைத்தினர்களுடைய தலைமையில் தான் நாங்கள் வாழ வேண்டும் என்பது இறைவனுடைய சித்தாந்தம். அருமையான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, கர்பலா களத்திற்கு செல்லாதவர்கள் தான் ஜைனுல் ஆபிதீன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு என்கின்ற பரிசுத்தமான மாபெரும் கிஃப்ட், இந்த உலகத்தினுடைய மாபெரும் சொத்து ஜைனுல் ஆபிதீன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்கள் சுகையினம் காரணமாக அவர்கள் கர்பலா களத்திற்கு செல்லப்படவில்லை, அவர்கள் போகவில்லை, அவர்கள் வாழுகின்றார்கள். அவர்கள் வாழ்ந்து திருமணம் முடித்து பிள்ளைகள் கண்டு, பேரப்பிள்ளைகள் கண்டு, அதனுடைய பிள்ளைகள் பேரப்பிள்ளைகள் கண்டு அரபக தீபகற்பத்தில் இருந்து இந்தியா, யமன் போன்ற பிரதேசங்களுக்கு பல்கி பெருகி அவர்களினூடாக இலங்கை போன்ற ஏனைய நாடுகளுக்கு சென்று இன்றைக்கும் தங்கள்மார்கள் என்று நாங்கள் சொல்லக்கூடியவர்கள் கேரளாவினுடைய பாஷையாக இருக்கலாம், மௌலானாமார்கள் என்று நாங்கள் சொல்லக்கூடிய இலங்கையினுடைய பாஷையாக இருக்கலாம், அஹ்லுல் பைத் என்று சொல்லக்கூடிய அரபகத்தினுடைய பாஷையாக இருக்கலாம். பாஷைகள் ஒவ்வொன்றிலும் ஒவ்வொரு மாதிரி அழைக்கப்பட்டாலும் கண்மணியினுடைய ஈர கொழுந்தினுடைய அந்த சதை பிண்டங்கள் ஆகிய அஹ்லுல் பைத்தினர்கள், கண்மணி நாயகத்தினுடைய பேர குழந்தைகள் இந்த உலகத்திலே இன்றைக்கும் வாழுகின்றார்கள், வழி நடத்துகின்றார்கள், இறை ஆட்சியாகிய ஹிலாபத்தை சுமக்கின்றார்கள், ஆன்மீக லௌகீக பரிசுத்தத்தை செய்து கொண்டிருக்கிறார்கள். உலகத்திலே மனிதர்களுடைய உள்ளங்களை பரிசுத்தப்படுத்துகின்ற நாயகத்தினுடைய பொறுப்பை இன்றைக்கு கையெடுத்து செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களோடு கைகோர்த்து வாழ்ந்தவர்களுக்கு ஜெயம் ஜெயம். எனவே அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா அந்த ஜெயம் பெற்ற கூட்டத்தார்களில் எங்கள் அனைவர்களையும் சேர்த்து அருள் புரிவானாக. அஹ்லுல் பைத்தினர்கள் பெருமானாருடைய பேர குழந்தைகள் இருக்கின்றார்கள், அவர்களை கண்ணியப்படுத்த வேண்டும். எங்களுக்கு யாராவது மௌலானாமார்கள் என்று தெரிந்தால் அவருடைய கைகளை கொஞ்சி கண்ணியப்படுத்த வேண்டும் என்பது எங்களுக்கு ஷஹாபாக்கள், ஷஹாபத்து பெருமக்கள் சொல்லி தந்த ஒரு சட்டமாக இருக்கிறது, அதபாக இருக்கிறது, ஒழுக்கமாக இருக்கிறது. அஹ்லுல் பைத்தோடு மஹப்பத்தாக இருப்பதற்கு அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா நம் அனைவர்களுக்கும் தௌஃபீக் செய்வானாக. அஹ்லுல் பைத்தினர்களோடு எங்களுடைய இறுதி மூச்சு வரைக்கும் வாழச் செய்வானாக. அஹ்லுல் பைத்தினர்களுடைய ஈமான் மஹப்பத்தை எங்களுக்கும் தருவானாக. யா அர்ஹமுர் ராஹிமீன், யா அல்லாஹ், இந்த ஆஷுராவுடைய தினத்திலே எங்கள் அனைவர்களுடைய குற்றங்குறைகள் பாவங்களை மன்னித்து எங்களுடைய துன்பங்கள் அனைத்தையும் போக்கி கஷ்டங்களை நீக்கி கடந்தொல்லைகளை நீக்கி ஆத்மீக லௌகீக ஈருலக வெற்றியையும் தந்து அருள் புரிவாயாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.